மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் குரு பகவான் அற்புதமாக இருக்கார். கன்னி ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், தனுசு ராசியில் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் 2 பேரும் இருக்கா. இந்த சுக்கிர பகவான் 13/2/2024 மகர ராசிக்கு ஜம்ப் பண்ணிடுறார். 4/2/2024 மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் அப்படியே உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார். மகர ராசியில சூரிய பகவான் புத பகவான் இருக்கார். புத ஆதித்ய யோகத்தை கொடுத்துட்டு 13/2/2024 இந்த சூரிய பகவான் எங்க வர போறாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பிரவேசம் பண்ண போறார். கும்பராசியில ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் அங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கார், ஆட்சி. மீன ராசியில ராகு பகவான் குருவோட காரகத்துவத்தை பெற்று அருமையா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 3 கிரகங்களில் பெயர்ச்சி இருக்கு, அற்புதமான பெயர்ச்சி. இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசி பலனை பார்க்கலாமா? எனதொருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 பிப்ரவரி மாத ராசி பலன். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம், எந்தெந்த கிரகங்கள் நன்மை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் உஷாராக இருக்கணும், சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் புத்திரக்காரகன் குரு பகவான். குரு பகவான் என்பதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அசுரகுரு தேவகுரு 2 பேருமே வாழ்க்கையோட ஒரு தராசுக்கு இருக்கிற 2 தட்டு மாதிரி. அதனால உங்களுக்கு இந்த குரு பகவான் ராசிநாதனாக அமைஞ்சது நீங்கள் செஞ்ச பாக்கியம், போன ஜென்மத்து பாக்கியம். என்ன சில பேருக்கு கஷ்டம் இன்னும் விடியலை, அதுதான். இன்னும் நிறைய பேருக்கு கஷ்ட ஜீவனம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? சரி, இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் அப்படின்னாலே அற்புதம். 2, 5, 7, 9, 11 இது இருந்தாலே ரொம்ப விசேஷம். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தனவரவு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்துட்டு இருக்கு. கொடுத்த வாக்குறுதிகளையும் நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களோட என்னென்ன தேவைகளோ அப்படியே லிஸ்ட்டு போட்டு அற்புதமாக நீங்கள் அதெல்லாம் நிறைவேற்றி வச்சுட்டு இருக்கீங்க. அதே சமயம் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப உஷாராகவும் கராராகவும், அதே சமயம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனாகவும் இருக்கீங்க. அந்த வகையில் இந்த குரு பகவானோட பார்வைங்கும் போது ஒரு பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறது, ஒரு பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கறது, ஒரு பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கறது அற்புதமான ஒரு திருப்பம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுசரித்து நடந்து போவாங்க. அதே சமயம் நீங்கள் பேசுகிற வார்த்தையிலையும் ரொம்ப தெளிவாக பேசுவீங்க, கனிவாக பேசுவீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனாலே நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜீவனஸ்தானத்தில் ஒரு பார்வை விழுறதுனால உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. 11, 12 குடைய அதிபதி சனீஸ்வர பகவான், லாபாதிபதி விரயாதிபதி, 50-50. இந்த ஆயுள்காரகன் மந்தக்காரகன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கார், 12ஆம் இடம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் வந்துட்டே இருக்கும். 7 ஆரம்பிச்சாச்சு. என்ன இனிமேல் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன் அப்படின்னா முதல் சொத்து அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், படிப்பில் கவனமாக இருந்தால் போகும். 2வது சொத்து அப்படின்னா அதுவும் கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா சுபகாரிய நிகழ்ச்சிகளை அற்புதமாக நிறைவேற்றி கொடுப்பார். கல்யாணம் ஆகலையா, கல்யாண யோகத்தை கொடுத்துருவார். அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் கொடுத்துருவார். உத்தியோகம் சரியில்லையா, நல்ல உத்தியோகத்தை இடமாற்றத்தோடு கொடுப்பார். அதேமாதிரி தொழில் வியாபாரம் நமிச்சிச்சு போச்சா, இந்த ஐயா அப்படி நீ நல்லா கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு கடன் உதவியெல்லாம் கொடுப்பார். கொடுத்து உங்களை ஒரு இதில் கொண்டு விடுவார். அந்த வகையில் இந்த விரயஸ்தானத்தில் இருக்கிறது சனீஸ்வர பகவான் நன்மையை தான் செய்வார். சரி, 3வது சொத்து அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் டாப்பிக்கே கிடையாது. அதனால தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உண்டாகும். உத்தியோகம் அப்படிங்கும்போது இந்த உத்தியோகம் சரியில்லை, சரி வேற உத்தியோகத்துக்கு நல்ல சம்பளத்துக்கு போகலாமான்னு தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதாவது வேண்டாம் அப்படின்னா தான், சும்மா இருக்கிற வேலையை விட்டுட்டு போகக்கூடாது. சரியா? 2, 9 குடைய அதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் இடம் பரபரப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். ஓகே, 3 நாள் தான். 4/2/2024 இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர். லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சம் அடைகிறார். அற்புதம்.
ஏன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு இது. ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் பாக்கியாதிபதி 2 அப்படின்னாலே தனவரவு தாராளமாக வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும், இந்த பாக்கியம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைஞ்சு உட்காரதுனால இன்னமும் உங்களோட ஆட்டமே அதிரடியாக இருக்கும். என்னதான் மற்ற கிரகங்கள்லாம் சுமாராக இருந்தால் கூட நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில் இந்த மாதிரி வேலை செய் அப்படிம்பார். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இரு, இந்த மாதிரி அதை பண்ண இதை பண்ண, ஓகே நல்லபடியாக வரும் போ அப்படிம்பார். அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக எடுத்துட்டு இந்த முயற்சிகளெல்லாம் எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு தனவரவு தாராளமாக வரும். சரி, தனவரவு தாராளமாக வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. சரி, தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி தந்தையாரின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு அற்புதமாக, மிக அற்புதமாக, மிக மிக அற்புதமாக வந்து சேரும். 3 8 குடை அதிபதி சுக்கிர பகவான், சகாயாதிபதி, அஷ்டமாதிபதி. இந்த சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். பரபரப்பாக இருக்கணும், உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலையும் பரபரப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போ தான் சந்தோஷமாக நம்ம எடுத்துக்க முடியும். புரியுதா? அதனால் உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு சந்தோஷம் இருக்கும். உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். 13/2/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக அவரும் லாபஸ்தானத்துக்கு வந்து உட்காந்துட்டு செவ்வாயோட சேர்ந்துட்டு சுக்கிரமங்கல யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். அடி தூள் கலப்புங்க சுவாமி. 4ஆம் தேதியிலிருந்து உங்கள் ஆட்டம் ஆரம்பம், 13ஆம் தேதியிலேருந்து உங்களோட அதிரடி ஆட்டம் ஆரம்பம். சூப்பர். அதனாலே நீங்கள் எல்லா வேலைகளிலும் டக்குன்னு முடித்து ஒரு உயர்வுக்கு நீங்கள் ஒரு வித்திடுவீர்கள். 4 7 குடை அதிபதி புதன். புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர், லாபஸ்தானத்திலே உட்காந்துட்டுருக்கார். லாபஸ்தானத்தில் எவ்வளோ கிரகங்கள் உட்கார்ந்தாலுமே உங்களுக்கு அற்புதம். அந்த வகையில் இந்த புத பகவான் சுகாதிபதி, களத்திராதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு சூரிய பகவானோடு இணைந்து புதாதித்ய யோகத்தை பெற்றார். இந்த சூரிய பகவான் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதனால 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புதாதித்ய யோகம் இருக்குது. கல்வி வயலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அறிவுத்திறன் அதிகமாகவே இருக்கும். அதுவும் மீனராசிக்கு கேட்கவே வேண்டாம். என்ன, ஏன்னா ரேவதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட இது. அதனாலே இந்த ரேவதியில் பிறந்தவாள்லாம் ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க நல்லா. அதுவும் உத்திரட்டாதி அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவான் என்ன மெதுவாக படித்தாலும் பிரமாதமாக படிப்பாங்க. அடுத்தபடியாக பூரட்டாதி. இந்த பூரட்டாதி கடைசி பாதம். அந்த பூரட்டாதி கடைசி பாதத்தில் பிறந்தவாளுக்கெல்லாம் குருவோட ஆக்கியம் இருக்குது, அதுவும் ராசிநாதனே. அதனால் அவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு சிச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அந்த வகையில் இந்த புத பகவான் சூரியனோட இணைந்து புதாதித்ய யோகம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் மிளிரும். மனைவி வழி உறவினர்கள் அல்லது கணவன் வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார்கள். பகைருணர் ரோகாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். அதான் ஏற்கனவே புதன் அங்கே இருக்கார். இவரும் சேர்ந்துட்டு அற்புதமான வளங்களை உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார். பகைருணம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. அடுத்தபடியாக கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் எப்படியாவது காப்பாற்றிடுவீங்க. அதாவது உங்களுக்கு முடியுதோ முடியலையோ அந்த வாக்குறுதிகளை அருமையாக காப்பாற்றிடுவீங்க. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் முறியடிக்கப்பட்டு சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. நீங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கிற உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். 13/2/2024 இந்த சூரிய பகவான் விரயஸ்தானமாகி 12ஆம் இடத்துக்கு வந்து ஏற்கனவே அங்கே யார் இருக்கா, சனீஸ்வர பகவான் சேர்ந்துடுறார். அவரோட சேர்ந்துட்டு என்ன செலவை உங்களுக்கு கண்ணாபின்னான்னு தான் வைக்க போகிறார். அதனால நீங்கள் உஷாராக இருக்கணும். அதாவது எப்படின்னா கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் எந்த செலவை எப்படி செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா கையை கடிக்காது. சவாலே சமாளி. சூப்பருங்க. சரி, சர்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அவங்க ஜென்ம ராசியிலேருந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்கார். குழப்பம். எந்த வேலையை எடுத்தாலும் குழப்பம். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி. குடும்பத்தில் எதையாவது ஒன்று நீங்கள் பேசிடுறீங்க, அந்த பேச்சு தான் பெருசாக நிற்கிறது. நீங்கள் ஒன்றுமே பேசியிருக்க மாட்டீங்க, சாதாரணமாக பேசியிருப்பீங்க. அந்த பேச்சே என்னவோ அவங்க நீங்கள் என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி
பேசுவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை தரும். அதனாலே பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வாகனம் பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? சரி, மற்றொரு சாயா கிரகமான கேது பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணை வழி உறவினர்கள்ட்டையும் சரி, வாழ்க்கை துணைகிட்டையும் சரி நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா அந்த மருத்துவ சிகிச்சையை கரெக்டாக மேற்கொள்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுதான் நான் முதலே சொன்னேன், பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அதே சமயம் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. அதேமாதிரி வீடு, மனை, வாகனம், பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். ஆனாலும் பெரியவங்களை கேட்டு ஆலோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/2/2024, 3/2/2024, 29/2/2024. இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும். சந்திராஷ்டம தினம் தன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த சந்திராஷ்டம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள் சற்று குறையும். பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்கோ. சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தமான இடம். திருக்கொல்லிக்காடு போயிட்டு சுவாமி, அம்பாள் எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் சரி திருக்கொல்லிக்காடு போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு செலவு வச்சா குரு பகவான் வருமானத்தை கொடுப்பார். சரியா? இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.